மயிலாடுதுறை அருகே மணக்குடி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அரசு முதன்மை செயலாளர் சத்யபிரதா சாஹூ ஆய்வு செய்தார். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம், விவரங்களை பகிரலாம். மயிலாடுதுறை மாவட்டத்துல கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு முதன்மை செயலாளர் சத்யபிரதா சாஹூ அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல ஆய்வு மேற்கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் 140 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து மயிலாடுதுறை மாவட்டத்துல விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2025-2026 ஆண்டு காதி பருவத்திற்கு உயர்த்தி அறிவிக்கப்பட்ட புதிய விலையில கொள்முதல் நடைபெற்று வரும் நிலையில ஏறத்தாழ மாவட்டத்தில் உள்ள அனைத்து கொள்முதல் நிலையங்கள்லாம் நெல் மூட்டைகள் இயக்கம் செய்யப்படாமல் கொள்முதல் நிலையங்களிலேயே தேக்கமடைந்துள்ளன. ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலாம் 5000 10,000 நெல் மூட்டைகள் வரை தேக்கமடைந்துள்ளது. இதனால் புதிதாக கொள்முதல் செய்வதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில டெல்டா மாவட்டம் முழுவதும் இந்த நிலை நெல் மூட்டை தேக்கம் காணப்பட்டதால் கடந்த வாரம் அனைத்து டெல்டா மாவட்டங்களோட ஆட்சியரோட காணொலி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விவசாயிகள் விளைவித்த நெல்மணிகள் சிந்தாமல் சிதறாமல் உழைப்பு போகும் வரை உன்னத தன்மையுடன் மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து இன்று மயிலாடுதுறை மாவட்டத்துல மயிலாடுதுறை அருகே மணக்குடி கிராமத்துல அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல அரசு முதன்மை செயலாளர் சத்யபிரதா சாஹூ கொள்முதல் நிலையங்கள்ல ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை அருகே மணக்குடி அரசு நேரடி கொள்முதல் நிலையத்துல ஆய்வு செய்த போது அங்க உள்ள மூட்டைகளோட நெல்லோட ஈரப்பதம் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகளில் உள்ள நெல்லோட ஈரப்பதத்தை நேரடியாக கள ஆய்வு செய்தார். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.